அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு வீடியோ. பிஜிடிஆர்பி எக்ஸாம் அல்லது யூஜிடிஆர்பி எக்ஸாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ரெண்டு எக்ஸாம் வரும்னு நான் சொல்லலை. பிஜிடிஆர்பி அல்லது யூஜிடிஆர்பி எக்ஸாம் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ வரதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்குன்னா ஆகஸ்ட் மாதம் நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வரும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. இருக்கிற இந்த வாய்ப்பை தவற விடாதீங்க. நம்ம இன்றைக்கி சரியாக ஜூலை மாதம் இருக்கோம். ஜூலை மாதம் இன்றைக்கி 13 தேதி. நமக்கு ஆகஸ்ட் மாதம் 2வது அல்லது 3வது வாரத்தில் நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. எதை வச்சு சார் சொல்கிறீங்க அப்படின்னா, இன்றைக்கி நடந்த ஒரு சில விஷயங்கள், ஆல்ரெடி நடந்துகிட்ருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள். இதை வச்சு தான் நம்ம இந்த கெஸ் பண்ணுறோம். ஆனால் என்ன எக்ஸாம் வரும், யூஜிடிஆர்பி வருமா பிஜிடிஆர்பி வருமானது அந்த நோட்டிஃபிகேஷன் வரும்போது தான் நமக்கு தெரியும். ஒன்று. ரெண்டாவது, இன்றைக்கி என்ன சார் நடந்தது அப்படின்னா, நமக்கு ஒரு நியூஸ் ஒன்று போச்சு. புதிய தலைமுறை செய்தியில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருடன் முதல்வர் ஆலோசனை. எதை பற்றியெல்லாம் அவங்க டிஸ்கஸ் பண்ணாங்க அப்படின்னாக்கா, தமிழக பட்ஜெட் தயாரிப்பு தொடர்பாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருடன் முதல்வர் விஜய் ஆலோசனை அப்படின்னு சொன்னாங்க. இதில் இப்போ லாஸ்ட்டு பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, காலி பணியிடம் நிரப்பல், டிஜிட்டல் கல்வித்திறனை மேம்படுத்தும் திட்டம் குறித்தும் முதல்வர் ஆலோசனை என தகவல். அப்போ காலி பணியிடங்கள் எவ்வளோ இருக்குது, இதை நிரப்புறதுக்கும் ஆலோசனை பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் பாலிமர் நியூஸில் ஒரு ஃப்ளாஷ் நியூஸே ஒன்று போச்சு. அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புவது குறித்து ஆலோசிக்க உள்ளதாக தகவல். அதாவது நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரோடு அவர் ஆலோசனை செஞ்சார். அந்த ஆலோசனையுடைய முடிவில் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. உடனே இப்போ ஒரு டவுட் வந்துடும், இப்போவே நோட்டிஃபிகேஷன் வந்துடுமா சார் அப்படின்னா, உடனே நோட்டிஃபிகேஷன் வராது. எப்போ வரும் அப்படின்னாக்கா, நமக்கு ஆகஸ்ட் மாதம் கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வரும். அது செகண்ட் வீக்கா தேர்ட் வீக்கா. ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் நடந்துகிட்ருக்கிற ஒரு சில விஷயங்கள் அப்படின்னு சொன்னேன். இன்றைக்கி நடந்த விஷயம், முதலமைச்சரும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் ஆலோசித்ததை வச்சு நம்ம இந்த ஒரு கெஸ்ஸுக்கு வந்தோம். இரண்டாவது ஆல்ரெடி நடந்துகிட்ருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் நடந்துகிட்ருக்கு. இந்த ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங்குடைய முடிவில் நமக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குதுன்னு எக்ஸாக்டாக நமக்கு ஒரு லிஸ்ட்டு தெரியும். அது வரத்துக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதனால தான் ஆகஸ்ட் மாதம் வரும்னு சொல்லியிருக்கேன். இப்போ நமக்கு இன்னொரு கெஸ் என்ன பண்ணலாம், எதை வச்சு பண்ணலாம் அப்படின்னாக்கா, நமக்கு ஆல்ரெடி எஜுகேஷன் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு, பிஇடி டீச்சர்ஸ், அதாவது உடற்கல்வி ஆசிரியர்கள் நியமிக்கிறதுக்காக நாங்கள் டிஆர்பி போர்டுக்கு லெட்டரே கொடுத்துட்டோம், நோட்டிஃபிகேஷன் இஷ்யூ பண்ண சொல்லி அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ அந்த பிஇடி டீச்சர்ஸ் அப்படின்றது வெறும் பிஇடி டீச்சர்ஸா, அதாவது 10வது வரைக்கும் இருக்கக்கூடிய பிஇடி டீச்சர்ஸா, இல்லை 11th and 12th இருக்கக்கூடிய ஃபிசிக்கல் டைரக்டரா, இது 2 தான் இருக்கிறது. இப்போ பிஇடி டீச்சர்ஸ், ஃபிசிக்கல் டைரக்டர். இப்போ ஃபிசிக்கல் டைரக்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அது கண்டிப்பாக பிஜிடிஆர்பியோடு வரத்துக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்குது. அப்போது ஃபிசிக்கல் டைரக்டர்னாக்கா கண்டிப்பாக பிஜிடிஆர்பி வரத்துக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இந்த பிஇடி டீச்சர்ஸ் மட்டும்னாக்கா அதை மட்டும் செப்பரேட்டாக நோட்டிஃபிகேஷன் போடுவாங்களான்னா கண்டிப்பாக கிடையாது. அதோடு சேர்த்து வேறு ஒன்று நோட்டிஃபிகேஷனும் சேர்த்து தான் போடுவாங்க. ஒன்று. இது இல்லாமல் லாஸ்ட்டாக ஒரு 2 டேஸுக்கு முன்னாடி ஒரு 140 கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் போஸ்டிங் க்ரியேட் பண்ணாங்க. இந்த கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் கிரேட் 1 அப்படின்றது இது 11th and 12th. அப்போது ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டாக்கா அது பிஜிடிஆர்பியோட தான் வரும். கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொன்னால் அதுவும் பிஜிடிஆர்பியோட தான் வரும். இப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நமக்கு மேக்ஸிமம் பாசிபிலிட்டிஸ் பிஜிடிஆர்பி வரத்துக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதுக்கு செகண்டரி தான் யூஜிடிஆர்பி. ஏன்னா நமக்கு யூஜிடிஆர்பி எக்ஸாம் இப்போ தான் அந்த டெட் எக்ஸாம் பேப்பர் 1 பேப்பர் 2 நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த எக்ஸாமுடைய அந்த ரிசல்ட் எல்லாம் வரத்துக்கு இன்னும் ஒரு 1 month 2 month ஆகும். என்னதான் ஒர்க்கிங் டீச்சர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அதுலேயும் நிறைய ப்ரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸும் எழுதியிருக்காங்க டெட் எக்ஸாமு. அதனால் அவங்களும் யூஜிடிஆர்பியில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அதனால் இந்த நோட்டிஃபிகேஷன்லாம் அதுக்கப்புறம் தான் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு பிஜிடிஆர்பி வரது அதிகமான வாய்ப்பு இருக்குது. நம்ம ஆல்ரெடி சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்கக்கூடிய அந்த டாபிக்ஸை உட்காந்து பாருங்கள். இதுதான் நமக்கான கடைசி வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து படிங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸ்கூல் புக்கு படிங்க. 11th and 12th புக்கு தரவாக கம்ப்ளீட்டாக முடிங்க வித் சிலபஸோட. எதெல்லாம் சிலபஸ் கவர் ஆகுதோ அதை வச்சு கவர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.